மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை கட்ராபாளையத்தில் விசாகா விடுதி செயல்பட்டு வரும் கட்டடத்தை இடிக்க ஓராண்டுக்கு முன்பே உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு வாரத்தில் கட்டடத்தை இடிக்க மதுரை மாநகராட்சி உத்தரவிட்டிருந்தது. ஓராண்டாகியும் நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விதிமீறிய கட்டட உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்புவதோடு மாநகராட்சியின் கடமை முடிந்து விடுகிறதா என்ற கேள்வியும் இங்கு எழுகிறது. களத்திலிருந்து நமது செய்தியாளர் பிரசன்னா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, கட்டடத்தை இடிக்க தவறினால் மாநகராட்சியை இடித்து அகற்றும் என்றும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோட்டீஸ் அனுப்பியும் கட்டடம் இடிக்கப்படாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மாநகராட்சி தரப்புல நீங்க தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? மாநகராட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இது குறித்து? ராதா, மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அனுமதியின்றி செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பெண்கள் விடுதியில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடுதியில் தான் இந்த தீ விபத்தானது நடைபெற்றது. இந்த விடுதியானது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பே, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இந்த கட்டிடம் மிகவும் பழமையாகவும் நொறுங்கி போயும் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம், மக்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கட்டிடத்தை 7 நாட்களுக்குள் இடிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை நோட்டீஸாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இந்த கட்டிட உரிமையாளருக்கு வழங்கி இருக்கிறது. இருப்பினும் இந்த கட்டிடம் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியோட கண்காணிப்பு தொய்வு காரணமாக சட்டவிரோதமாக இந்த சம்பந்தப்பட்ட இந்த கட்டிடத்தில் விடுதி தற்போது நடைபெற்று வந்த நிலையில் போதிய அடிப்படை வசதி கட்டமைப்பு எதுவும் இல்லாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியிருந்த சூழலில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். எதற்காக இந்த 7 நாட்களுக்குள் இடிக்க வேண்டும், அப்படி தவறும் பட்சத்தில் மாநகராட்சியே இந்த கட்டிடத்தை இடிக்கும், அதுக்குண்டான செலவை கட்டிட உரிமையாளர் வாங்கிக் கொள்ளும் என்ற விஷயத்தை சொல்லியும் இந்த கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்த பிறகும் ஏன் இந்த கட்டிடத்தை இடிப்பதற்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது மதுரை அந்த மீனாட்சி அம்மன் கோயில், அதே போல் பெரியார் பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமான பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்த பழமையான கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்கின்றன. அனைத்து கட்டிடங்களுக்குமே நாங்கள் இதே போல் தான் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறோம். வருடம் நோட்டீஸ் வழங்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. ஆனால் அந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த இடத்தை காலி செய்ய தொடர்ச்சியாக மறுக்கிறார்கள். பலர் நீதிமன்றத்தை அணுகி தற்போது தடையாணை வாங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இதோடைய தொடர் அந்த கட்டிடத்தை அகற்றுவதற்கு உண்டான அந்த தொடர் நடவடிக்கை என்பது தொய்வு ஏற்படுவதாக மாநகராட்சி விளக்கம் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த ஹக்கீம் இருக்கிறார். ஆனால் இப்போ மதுரை மாநகராட்சி பகுதியில் இந்த மீனாட்சி மக்கள் சுற்றி நெருக்கமான பகுதியில் இது மாதிரி பழமையான கட்டிடங்கள் எவ்வளவு இருக்கு, மாநகராட்சி சார்பாக எவ்வளவு கட்டிடங்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க? இந்த விதிமுறை மீறிய கட்டடத்தால இன்னைக்கு ஒரு 2 பெண்கள் இறந்துட்டாங்க. தெற்கு மாசி வீதியில ஒரு 2 பேர் இறந்தாங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல. கீழவெளி வீதியில ஒரு காவலர் இறந்தாரு. இப்படி தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த மாதிரி பழைய கட்டிடங்களால மரணங்கள் ஏற்படுவது மதுரையில வாடிக்கையான விஷயமா போச்சு. ஆனா மதுரை மாநகராட்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியை சுற்றி 200க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் பழமையான கட்டடங்கள், அதாவது அதை பயன்பாட்டுக்கே கொண்டு வர முடியாது, நாங்க இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் சொல்றாங்க. இப்படி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அவங்க ரெகுலர் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த நோட்டீஸ்க்கான தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த கட்டடங்களை புனரமைப்பு செய்யறாங்களா அல்லது இடிக்கிறாங்களா அல்லது புதிய கட்டடங்களா மாற்றாங்க என்பதை இன்னைக்கு மாநகராட்சி பார்க்கறதே கிடையாது. அப்படி பார்க்காதனுடைய விளைவு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட கட்டடம் இன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் தீயால இன்னைக்கு 2 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இதே சூழலை தொடர்ந்துகிட்டே இருக்கு மதுரையில. மதுரை என்பது ஒரு பழைய நகரம். இந்த நகரத்துல பழைய கட்டடங்கள் அதிகமா இருக்கிறது ஒரு இயற்கையான விஷயம். அந்த இயற்கையான விஷயத்துல இந்த மாநகராட்சி இடையில புகுந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கட்டடத்தை இடிங்கன்னு சொல்றாங்க, அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாங்க, புனரமைக்க சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நோட்டீஸ்க்கு அங்க வாங்கக்கூடியவங்களும் அதை என்ன பண்றாங்க, கொடுத்த மாநகராட்சி அதை என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களா? அப்படி பண்ணாதனால விளைவு தான் இன்னைக்கு 2 உயிர்களை நம்ம இழந்து நம்ம மதுரையில் நின்றுகிட்டு இருக்கோம். ராதா, அதாவது கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இந்த கட்டிடத்தை முழுமையாக இடிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு கொடுத்தும் இந்த கட்டிடத்தை இடிக்காமல் தற்போது செயல்பட்டதே இந்த ஒரு பெரும் விபத்துக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. விரைவில் இந்த மாதிரி பாலடைந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு உண்டான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தமிழகம் தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, நோட்டீஸ் அனுப்புறதோட பணி நிறுத்தி விடாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்துறாங்க. மாநகராட்சி தரப்புல இருந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரசன்னா, களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.